ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீதமான சப்பாத்தியை வச்சு ஒரு டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி டக்குன்னு செஞ்சு முடிக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். இனிமேல் வீட்டில் மீதமான சப்பாத்தி இருந்தால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மீதமான 4 சப்பாத்தியை எடுத்து வச்சுருக்கேன். இந்த 4 சப்பாத்தியையும் நல்லா சின்ன சின்ன பீஸாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சும்மா கையிலேயே தான் பிச்சு போட்டுருக்கேன். நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு சைடு வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 லவங்கம், 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. சோம்புலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கை நிறைய பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர்லலாம் மாறணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்க்கலாம். மசாலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இது குழம்பு மிளகாய்த்தூள், அதனால் நான் தனியாத்தூள் சேர்க்கல. நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா மசாலா சீக்கிரமாக காந்து போயிடும். இந்த ரெசிபியை ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மீதமான சப்பாத்தினாலே நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க, அப்படியே தூக்கி தான் போடுவாங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாருமே நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இந்த கடாயோட நடுவில் நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 4 சப்பாத்தி எடுத்துருக்கேன், அதனால் 2 முட்டை சேர்க்குறேன். நீங்கள் அதிகமாக சப்பாத்தி எடுத்தால் அதுக்கேற்ற மாதிரி முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறம் அந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலாவில் ஆல்ரெடி உப்பு மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துருக்கோம். நம்ம இந்த முட்டைக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அந்த முட்டையை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டை ஓரளவுக்கு அப்படியே வேகட்டும். ஃபஸ்ட்டே வெங்காயம் தக்காளியோடு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. முட்டையை மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஓரளவு வெந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் தக்காளி கூடவே சேர்த்து இந்த முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதை லஞ்ச் பாக்ஸுக்கு கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா ஃபுல்லாக வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை இது கூடவே சேர்த்துக்கலாம். சப்பாத்தி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சப்பாத்தி சேர்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சிக்கன் சால்னா அது மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் அது கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருள் மட்டுமே வச்சு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அதனால் நான் எதுவும் சேர்க்கல. சப்பாத்தி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான முட்டை சப்பாத்தி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்கள்.